மற்றும் இங்கு அனைத்து தெய்வத்திற்கும் மன்மத சுவாமிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் இந்த நாடகத்தின் கம்பெனி ஓனர் அந்த வருடப்பொழுது மதிப்பிற்குரிய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் எந்நாள் தலைவர் அனைப்போடையா பேர் சொல்லக்கூடாது அவருடைய பாதகமலத்திற்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அறுபது மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தம்பி எனக்கு பங்காளி யாரு அவர் துரியோதனன் பங்காளி தம்பி அந்த ஊமகரான அந்த தர்மராஜ் அவன் பிறந்ததும் ஆகாயத்தில் பூமாரி யார் பிறந்ததும் ஆமா ஐயா ஆகாயத்தில் மண்ட ஓடு எலும்பு கூடு போய்ந்தது அப்ப மண்டை இல்லாத ரத்தம் இல்லாத எலும்பு எவ்வளவு நல்ல புண்ணியம். ஆனா தேவர்களா பார்த்து தர்மர் பிறந்து விட்டது என்று பூமா ஆடி பெய்தார்கள். ஐயா பிறந்த உடனே ரத்தம் மழை மண்ட ஓடு எலும்பு கூடு எப்ப நல்ல புண்ணியம். தம்பி எடுத்து பார்த்தா என்ன இந்த பூமியில் உள்ள நரன்களை மடித்து கடைசி இறப்பார். அதனால் எனக்கு முதல் பெயர் எனக்கு சொந்தமான இடம் நம்ம நாடு அஸ்தாபுரம். தம்பி சத்திரமான நாடு 66,000 வீடு 66,000 வீடு மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை யாருக்கு சொந்தம் இத பாகம் கொடு ஆனா திருட்டு சொல்லாதீங்க ஆனா திருட்டு ஆமா என்ன சொல்ற அப்ப தெரியுமா தெரியாது அட ராஸ்கல் அட தாப்பு தெரியாத பையலே அப்ப பேர் தெரியாதா தேவியா பையன் தேவியா பண்ணு பையன் ஆமா யாரு ஐயோ ராஜா அத விடு நாடு சக்கரமான நாடு அது நாடு வந்தா அவையரும் சொன்னா அழைத்து அந்த திருட்டு தேவை மக்களை ஏண்டா எங்க அப்பா திருடாச்சு என் தாய் காந்தாரி. ஆனா அவன் அப்ப பேர சொல்ல முடியுமா?
சாயமாவை போட்டுக்கிறோம். அவ சொல்ல போறோம். நம்மளாட்டு ஒரிஜினலா போட்டுக்கிறோம். நாம தாங்க ஒரிஜினலா போட்டுக்கிறோம். நாம தான் ஒரிஜினலா போட்டுக்கிறோம். மச்சான் அப்பேற்பட்டவங்க நாடு கொடுக்கலாம். கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? நயமாலை அழைத்து சூதுமரியாதை காட்டுக்கு ஓட்ட காலத்தை கழித்து 12 வருஷம் வனவாசம் போராடி கழித்து வந்து நாடு தரம் எப்படியா மக்கள் அதான் கண்டவனுக்கு வந்துடுங்க. தப்பு மேல் தெரியாதவனுங்க. ஏய் எங்க சித்தப்பா பாவம் பாவம் அப்பாவி அப்பாவி. ஆனா அவனுக்கு வந்து போட்டாமா அத விடு விடு. ஒரு உன்ன போல ஒரு நல்லவன் ஏமா துரியோதனா பாண்டவருக்கு பாரதிக்கு வந்திருக்க பார்த்து பேசலாம். ஆனா யாரு வந்தது? அதனால் மாமா சங்கி கொடுக்க கூடாது. தம்பி யாரும் நம்ப கூடாது. நம்ம ஜாக்கிரதையா 1 2 3 ஜாக்கிரதை. யாரும் பேசக்கூடாதுடா. என் பேரனுடைய ஆட்சி. இவனை புட்டாங்க புட்டான புட்ட பேசுறா ஒரு வெட்டு. இந்த பக்கம் ஊசிச்சா எப்பா அவர் அவங்க யார் பேச இருக்குதா பூ பூ சரி வரட்டு எங்க போனா தவறா நினைக்கிறீங்க. யாரு கை மூச்சு விடுவா கட்டியா கட்டியா அண்ணா மாமா மறுபடியும்
ஆமாட்டு வாடா போடா கரமாடு பல்லு பாராவுற கலவு அட வாங்க போடா ஏறுங்க இங்க நில்லுங்க அங்க போய்டா நீமாச்சாரி போய் நீமாச்சாரி உருவா அங்க வீட்டு போட உருறா வைடா போடா அத உரி போடுறா போ அப்புனா உரி போடு பா அட கையில பிடிச்சு உருவாங்க உருறா தம்பி ஓ ஆள் நடந்தது வேலை தாள் நடந்தது பயிருன்னா ஆமா என்ன பழமொழி தாள் நடந்தது பயிரை தவிர விளைச்சல் வராது பழகுது காரணம் என்னன்னு கேட்ட தம்பி ஒண்ணு படம் இருக்கணும் இல்லன்னா பணம் இருக்கணும் இல்ல ஆமா ரெண்டுமே இல்லைன்னா அது ஒண்ணுமே பல நேரம் எல்லாம் பூரா பருத்தம் பூரா பேர் ஆனா படுக்கல நல்ல காலம் அருமையான ஆமா துரியோதன படம் பேர் என்ன உலகிய நல்லூர் ஆமா அதுதான் பிரமாதமா ஆடுறீங்க நீங்க அதான் அதனால துரியோதன கூட்டம் வந்த பிற்பாடுதான் ஆட்டம் நல்லா இருக்குது அதான் கூட்டம் வந்த பிற்பாடுதான் என்னத்துக்கு சொல்ற பூண்ட திறந்து விட்டா அப்படியே பண்ணி வர மாதிரி அவன் கைத்துல போட சைனாடா எங்க போய் கறி வைக்கிறான் சரிவா தம்பி நீ சென்று துரியோதனனை பார்த்து சொல்லுங்க பகவான் வந்திருக்காரு இளந்தோப்பிலே தங்கியிருக்கின்றார் உன்னோடு சந்தித்து பேச போகிறார் அப்படின்னு சொன்னா துரியோதனை என்ன மரியாதையா வந்து அழைத்து போவான் இப்ப துரியோதனன் சொல்றியா கண்டிப்பா சொல்லுங்க ஐயா மகாராஜா உன்னோட சந்தித்து பேச வந்திருக்கிறார் மரியாதையோடு அதனால் எம்பெருமான் பாதம் இந்த பூமியில் படக்கூடாது ஏதோ சிம்மாதிரி மேலே முழு கொட்டு ஒரு ஆர்வம் இருக்குது அது என்ன உனக்கு என்ன என் சின்ன மாமனார் யாரு கோபால கண்ணன் அவர் எங்கோப்பி தங்கி இருக்கின்றார் ராஜ மரியாதையோடு அழைத்து வருவதற்கு பட்டப்பாடுலாம்
அவருக்கு மரியாதை இந்த மாசம் பங்கு தோறும் அந்த இளமையா இந்த சபைக்கு வரக்கூடாது. அதனால் ஆளே வராமல் ஆளை சப்பாத்தி முள்ள கொடுத்து உனக்கு பொறியோர் உரைத்த வார்த்தைக்கு அப்பவே அவன் விட்ட ஏன் கேட்டா அவன் சாதாரணமான எப்பேற்பட்டவன் அவன் சூது மார்க்கம் எப்பேற்பட்டவன் அந்த திருட்டுக்கு இருட்டப்பட்டது யாரும் செய்ய சூது மார்க்கம் எதை எப்போது செய்வான் இந்த உலகத்தையே அவன் எப்பேற்பட்டான் அவன் நரிக்குள்ளி பாட்டி அவன் ஏண்டா நரி தலையில பேரு பிடிச்சிடும் யாருன்னா பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா அப்ப அந்த நதி என்ன செய்யும் ஒரு காய்ச்ச கட்டிய வாயில கவிக்கும் அப்படி கவிக்கிட்டு அது உலக நல்லூர் ஏரி இருக்கு அந்த ஏரியில போயிட்டு இந்த கை கால தண்ணி உள்ள நினைக்கும் அப்ப இந்த கை கால இருக்கிற பேரு இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிட்டு அந்த முதுகு நினைக்கும் அப்ப முதுகு இருக்கிற பேரு இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிட்டு அந்த தலையை நினைக்கும் மொத்த பேரும் வாயில இருக்கிற காய்ச்ச கட்டு மேல அப்படியே தந்திரமா வாயில இருக்கிற காய்ச்ச கட்டு அப்படி தண்ணி மேல விட்டுட்டு தலையை தண்ணி உள்ள முடியும் கரையேறி வந்துடும் அந்த கரையை போ இவன் சூது மார்க்கம் யாருக்கு பாவி எப்பேற்பட்டவன் இவன் மொட்டை தலையை இந்த மொட்டை தலைக்கும் முடி இருக்கா இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடி போட்டுவாங்க அவ்வளவு. ஆனா அவன் யாருக்காக வரான் ஏதோ வழி இல்லாத முல்லை பசங்களுக்கு எல்லாரும் கேட்க வரான். ஏண்டா எதுக்கானவன் தகப்பன் பேர் தேவையா பசங்கள அவர்களுக்கு மருந்து இவன் வர்றான் நாட்டை காப்பது இந்த யார் என்னவனை இந்த உறக்க கொடிவான் உரைத்த வார்த்தைக்கு அப்பவே அவன் வீட்டை அந்த அடமுடிக்கிறாங்க மழை பெய்ஞ்சு விட்ட மாதிரி இல்ல அப்படியே கப்பு பாருங்க மழை பெய்ஞ்சு விட்டாப்ல அப்படி இல்ல எதற்கு உட்காந்து பார்க்கும்போது இந்த வேஷத்தை கட்டினே இந்த படுத்துறானே நான் இந்த உண்மையிலே துரியோதனை அம்மா பாடுபடுத்திருப்பான். ஐயோ கண்டிப்பா அப்பா சரி நான் என்ன சொல்றேன்
வழியில முன்னடைத்தவன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. கிடையாது. ஆனா ஆ, ஆளே வராத ஆ, ஆலச பார்த்து முன்னடைக்க சொல்றான். அழைக்க சொல்றான். இப்ப நான் என்ன சொல்றேன், ஆ. ரதத்தை இங்கே நிறுத்திட்டு கால்நடையா போகும். போவோம். ஆனா இரு 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 ஏமா ஐயா அப்படி பாருங்க. ஆ, எனக்கும் பொறுத்து சுத்தம் அம்மா தப்பு இல்லை. சொல்றப்பா இல்ல வேண்டாம் வேண்டாம். இருக்குது. இப்ப நீ அருமையா கூத்து பாக்குறீங்க. ஆ, இப்ப துரியோதனம் வந்த கட்டத்தில் இருந்து துரியோதனன் வந்த கட்டத்தில் மட்டும் உங்களை கேட்கிறேன். ஆ, துரியோதன ஆ, நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. யார் வேணும் சொல்லலாம். ஓ கெட்டவன் ஆ? சொல்லுங்கம்மா. யார் வேணும் சொல்லுமா. நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. இந்த கட்டத்தில் மட்டும் துரியோதனன் நல்லவனே. கெட்டவனா நல்லவனா நீ சொல்லல, மக்கள் சொல்லட்டும். சொல்லுங்க. ஓ ஜபார், ஆ. இங்க யாரோ ஒருத்தர் கெட்டவன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அங்க நல்லவன் சொல்லிட்டாங்க. ஆ. கவனம். ஓ, இந்த துரியோதன ஆ. கெட்டவன் யார் சொன்னாங்களோ சொன்னாங்களோ. அவங்களுடைய ஓய்வு பண்ற நிக்கல. என்ன நல்லவன் சொன்னார்ப்பா, சொன்னார்ப்பா. அவருக்கு டபுள் ஓய்வு போடு. ஆ, போடு. அவர் போட்டு ஃப்ரீ. பஸ்ல அவருக்கு பிரிடா ஃப்ரீடா. சொன்னாரு பாரு. ஆமா. அவரு போடுற மூக்குப்படி தங்க முழக்கப்படி தங்க குவாட்டர் உனக்கு பிரியல. 500 ரூபாய் ஒரு குவாட்டர். கண்டிங்க 250 ஒரு குவாட்டர் 500. என்ன வாட்டமா பேசுறானுடா. இதான் மிஸ்ஸுக்கு பழக்கம். தம்பி சரி சரி நான் என்ன சொல்றேன். ஆ. டேய் இங்க ராத்திரி நிறுத்திட்டு நிறுத்திட்டு இந்த ஆளை சப்பாத்தி முள்ளு என்ன பண்ணுது. அதானே கால்நடையா நடந்து போவாடா. கிளம்பு. கிளம்ப. ஆ, ஏம்மா, என்ன விட்டுனடா. இல்ல ஆமா, ஆமா, அதான் சத்துருவேன். விட்டுட்டாலும் சொல்லுங்க. விட்டுட்டாலும் சொல்லுங்க. எங்களே புகழ் நீங்களே இருந்தாங்க. ஏ தாத்தா, ஒருத்தன் ஜாக்கிரதையா இருக்கணும். கொல்லாத ஆளா இருக்கணும். அசைக்க முடியாது. என்கிட்ட வரமாட்டோம். அவ்வளவுதானா? ஒரு வருடம் மொத்தடி. இல்ல என்னப்பா, ஏய், ஆ. அத்ததோ கேட்டுங்க மேல. சரி 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 சரி. ஏய் ஏய் பெட்டா பேர படியா. தம்பி ஓ, ஆளை சப்பாத்தி இல்லையே. இரு. அதெல்லாம் சொல்லிட்டுடா பாருங்கடா. சரி சரி விடு. அவன் நல்லவன் தான். தம்பி எப்படி இருந்தாலும் ஆமா மறதி ஆகும் பார்த்தா கிடையாது. சரி வைரியா சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன். டேய் துரியோதன எந்த வகையிலுமே அதோ அங்க சொன்னார் நல்லவன் தான் நல்லவர் தான் அப்படின்னு சொன்னார் இந்த கட்டத்துல. ஆமா. எந்த வகையிலும் நல்லவர் தான். துரியோதன் நல்லவனே. ஆ. ஏன் தெரியுமா? ஆ, சின்ன மாமனார் வந்தா இல்ல, வந்தால் என்ன? பெரிய மாமனார் வந்தா இல்ல, வந்தால் என்ன? மாந்தோரணும் ஆ. மகுடத்தோரணும் மகுடத்தோரணம். ரத்தின ரத்தின குலோப்பது. அது பூமியில ஆ. ஒரு முழம் ஒரு முழம் காம்பறிந்த மலர். மலர். அதுல காம்பு இருந்தா கூட காலில் குட்டுமா. ஆ, காம்பறிந்த மலர் மலர். ஒரு முழம் கொட்ட சொல்றா. உயரம். ஆ. நான் இருக்கிற இடத்துக்கும் எடுத்துக்கோ. அவனுடைய சிம்மாசனத்துக்கும் மேடைக்கும் அம்மா தூரம் கொட்ட சொல்றான். கொட்ட ஒரு முழம் சொல்றான். உயரம். என்ன போய் கேட்கவன் சொல்றான். அதானே ஆ? நாம ஏமா நல்ல ஆளு. அப்ப சரி நல்ல ஆளு. ஆமா நீ நல்லா இருக்கா? என்ன சரி அதை விடு. டேய் அது காரணம் எனக்கு துரியோதன் நல்லவன். நல்லவன். இது அத்தனைக்கு காரணம் யாரு கேட்டா? யாருன்னு கேட்டா அது நிக்கிறான் பாரு. அப்ப பாரு சொன்ன பிற்பாடு வயிற்று போயிடலாம். அது சகுனி மேலே தப்பு இல்ல. தப்பு கிடையாது. அற்றதோர் அவன் குடிக்கு இவன் அஷ்டம சனியனான. டே சனினே, டே சனி பகவானே, அந்த துரியோதன குடும்பத்துக்கு நீ சனிடா. சனி பகவானே என்ன சனி தானா உன் குடும்பத்துல பூந்து குடும்பத்தையே கெடுத்துருவேன். நான் தெருவாசி உள்ள செருப்பு வச்சிருப்பேன். ஓரத்து வாசப்படி பூந்து வருவேன். என் பொட்டாட்டி தொட போட்டு வச்சிருப்பான். ஜன்னல் வழியா பூந்து வருவேன். என் நடுப்பைய குகன பிய கட்டி வச்சிருப்பான். ஓட்ட பிரிச்சுட்டு வருவேன். என் மகன கரண்ட் வச்சிருப்பான். என் பூமியை பொழுதுட்டு வருவேன். அப்படியே பண்ணி வடி வச்சிருவான். ஏண்டா மொட்டை மனம் ஏய், நெல்லவனுக்கு போலாம் ஆட்டுக்காரி சோறு. சோறு. திருட்டு பையனுக்கு போ தேங்காய் பால் சோறு போட்டா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாளா நானு. ஓஹோ.
நான் எப்பேற்பட்ட ஆளை வச்சுக்கிறேன் பத்தியா என் குடும்பத்தை கொடியாட்டி நிறுத்துறான் மேல ஏமரா ஓ நான் என்ன சொல்றேன் வேண்டாம் ஆளை பார்த்து என்ன முள்ளு பண்ணுது அதானே நடந்தே போக விட போவா கிளம்பி தூதுக்காகவே நடந்த ஐயா வணக்கம் 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 பகவானே பகவானே வணக்கம் 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 தம்பி யாரும் பேசக்கூடாது. ஏம்பா ஓ இது யார் வீடு இந்த அக்ஷராபுரி மட்டும் தான் நானே இந்த வீடு என் வீடு இந்த வீடு வா வீடா ஆ அதோ தெரியுது ஒரு கூரை அது கூரை வீடு யாரு வீடு பா அது என் வீடு என் வீடு வா வீடா என் வீடு. ஆமாங்க. அந்த கூரை வீடு எழுது என்னை ஏமாத்தி கூறு விட கட்டாங்க நான் மெது விட தாங்க கட்டிக்கிறேன் ஏமாந்து போய் நீ கட்டி உள்ளுங்க யாரா உன் தம்பியா என் தம்பி கூட பிறந்த அண்ணன்டா. பரவாயில்ல நல்ல நீ கொஞ்சம் மாதிரி 4 பேர் இருந்த போதும் ஒரு ஊர்ல டேய் ஓ பகவா அப்படி போகும்போது போகும்போது தெருவா தெருவா வீதியா வீதியா இது யார் வீடு யார் வீடு இது யார் வீடு யார் வீடு இப்படி விசாரித்து கொண்டு போகிறான் தம்பி ஆஹா ஆனா ஆ இது யார் வீடும் தட்டி காட்டுறேன் தட்டி காட்டுறேன் இந்த பூமி எத்தனை பேரை பார்த்திருக்கோம் அம்மா பேரு இந்த உலகிய நல்லூர் ஆ. எத்தனை ஆட்டக்காரரை பார்த்திருக்கோம் இந்த பலரி கண்டிப்பா எப்பேற்பட்ட பெரிய பெரிய வாஜர்லாம் செத்துட்டாங்க ஆடி நீ சாவலன்றியா நம்ம அவரு நம்ம தலைவரால இந்த ஊர்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பாக்கி கிடைச்சது அந்த பக்கம் நம்ம வந்துக்க மாட்டோம் கடலூர் விழுப்புரம் பாண்டி ஆத்தூர் அந்த பக்கம் அப்படியே வந்துக்கிறியா என்ன வந்து ஆடி அந்த பையன்டா நான் நாடகம் பாக்குற காலத்துல வந்து ஆடி டேய் அதனால இப்படி விசாரித்து கொண்டு வருகிறேன் விசாரித்து போகிறோம் மஜனமா வந்து ஆட்டம் பார்த்து மஜனம் கிளம்பி இப்படி போப்பா கோயில நீ குடுக்கலாம் தான் பார்த்த ஐயோ கண்டுட்டிக்காதான் இந்த ஊர்ல சரி தப்பில்ல விடு அம்மனோ அப்ப கூட கஷ்டப்பட்டு தெரியாது அது நீ நான் கேட்டதால தான் போகாம எப்படி ஆமா அவங்க நடக்கிறா சரி அதுக்காக போய் போதே எப்பா டேய் என்ன சொன்ன போட்டு வாங்கலாம் என்ன வேஷமா இன்னும் முக்கியமாவா இன்னும் தெரியல கட்டுமானத்துக்கு வாழணும் கட்டுமானம் இல்லைன்னா வாழ முடியாது ஆமாம்பா எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன அறிவில் அதை உட்கார்ந்து இருக்காங்க கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கை அதேதாங்க கட்டுப்படணும் இப்படி விசாரித்துக் கொண்டு வரும்போது அதோ பாரு ஒருத்தர் யாரு அது யாரது என் எதிரில் மீது ஒரு ஆள் வந்து வாழைப்பழத்தை கொண்டு வந்து தோலை கொடுக்குற தோலை சாப்பிடுற நீ பழத்தை கீழே போடுற பழத்தை உரிச்சு தோலை கொடுக்குறாரு பழத்தை கீழே போடுற அப்பா வள்ளுவர் சொல்றார் திருவள்ளுவர் உடுக்க இழந்தவர் கை போல அங்க இடுக்கன் கலை நட்பு நட்பு நட்புக்கு இணை எதுவுமே கிடையாது உலகத்தில் தலைவர் இல்லைன்னு சொன்னா இந்த ஊர்ல நம்ம அப்பவும் அவரால் தான் வந்தோம் நல்லூர் புக்கரவாரி அந்த மாதிரி ஒரு ஊர் வாங்கணும் பாரு அது முன்னாடி என்ன அவன் காசு கொடுப்பான் கலெக்டர்
ஆட்டம் ஆட்டி படிச்சா தனியார காசு கொடுப்படாது கடவுள் தான் தெரியும். அந்த வாழ்க்கையில மறக்க முடியாது தம்பி. உடுக்க இழந்து அவர் கை போறாங்க. இடுக்கை கலவை நட்பு. நட்புக்கு இணைந்த உலகத்துல எதுவும் கிடையாது. எதுவே கிடையாது. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கேட்க ஐயா ஐயா இரு சைலண்ட் சினாயுதக்காரன் அப்பா உட்கார் பாப்பா. சினாயுதக்காரன் உங்ககிட்ட பழகி இருந்துட்டு வெளிநாடு போயிடுறாரு. அவன் போனவன் திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்க அவனை பார்த்து என்ன பண்ணுவேன். என்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகிட்டு ஒரு 5 வருஷம் வெளிநாட்டு இருந்து வந்துட்டாருன்னா அவரு பார்த்த உடனே வண்டியில இட்டு போய் எத்தனை குவார்டர் வாங்கி ஊத்தணும், எந்த வேகத்துல வரணும், எங்க ஆக்சிடென்ட் பண்ணணும், அவர் தையல் போட்டு பெட்ல சேர்த்துட்டு போறதே மனசு சாத்தி அடையும். தையல் போட்டுதான் நிறுத்துவாங்க. தையல் போட்டு பெட்ல சேர்த்துட்டு குளுக்கோஸ் ஏற்றி விட்டோதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கு பேரும் நட்புதான். அதே மாதிரி 24 மணி நேரமும் இந்த விதுரன் நாராயணா 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 நாராயணா. ஆனா இவனுக்குத்தான் இன்றைக்கு காட்சி. இன்னைக்கு நாடகமே இதுதான். என்ன எல்லோருக்கும் காட்சி. ஆமா, அன்னவரால் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமா. இவன் ஒருத்தனால இன்னைக்கு உங்க பூரா பேருக்கும் காட்சிதான். என்ன மொத்த பேருக்கும். ஆமா பரமாத்மா, இது யாருடைய குடிசை? இது தங்களுடைய குடிசை நாராயணா, இது தங்களுடைய குடிசை. எனக்கு ஒரு குடிசை இருக்கும் சாமி. எந்த வகையில? நீங்கள் வாரோ நாராயணா நாராயணா வாருங்கள். எம்மா ஆரே வராத ஆலசப்பாத்தி முன்னாடி துரியோதன அவன் நல்லவரா தேவாரு வந்தது காலில் சாஸ்தகமா விழுந்து கும்பிடுறானே. கடவுள் யாரு வீட்டுக்கு போவான்? அவர் வீட்டுக்கு தான் போகணும். குழந்தைய தெய்வமோ கொண்டாடு இடமே. நாராயணா சொல்லுங்க. வந்திரு மன்னரும் மங்கிலரும் வணங்க. வந்திரு மன்னரும் மங்கிலரும் வணங்க. பைந்துலான் முடி பரமனோ கண்மலர் பரப்பி. பரமனும் கண்மலர் பரப்பி. அந்த மாநகர் புகுந்த பின் அரசனில் புகாமல். அந்த மாநகர் புகுந்த பின் அரசனில் புகாமல். முந்தியருள் விதுரன் வாழ்வலமனை புகுந்தா. ஏ முகுந்தா வந்திரு மைங்கிலரும் வணங்க. மன்னரும் மைங்கிலரும் வணங்க. இந்த தேசத்து தேச ராஜாக்கள் எல்லாம் துரியோதனுடைய அடிவணங்கி கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட மாமன்னன் துரியோதனன் இந்த பகவான் நம் நகருக்கு வருகின்றார். பைந்துலான் முடி பரமனும் கண்மலர் பரப்பி. இந்த பகவான் நம் நகருக்கு வருகின்றார் என்று நகரம் முழுதும் மயில் தோரணம் மகர தோரணம் ரத்தின குலோப்புகள். அதைவிட இந்த கர்ம பூமியில் தங்களுடைய பாதம் இந்த உலகளந்த பாதம் படக்கூடாது என்று அதை காம்பறிந்த மலர் முழம் கொட்டி வைத்து அங்கு ராஜ வீதியிலே அரண்மனையிலே 32 மேல வாத்தியங்களோடு ராஜாக்களோடு ரஜகத துராதிபதிகளோடு அங்கு காத்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். அரண்மனைக்கு செல்லாமல் சந்து வழியாகவே புகுந்து இந்த அடியேன் குடிசைக்கு வந்திருக்கின்றே இறைவா. ஏழை குடிசைக்கு வந்தீரே நாராயணா, நான் என்ன புண்ணியம் செய்திருப்பேன் இறைவா. நாராயணா புண்ணமே துயர்ந்த முதுமைய ததியோ. புண்ணமே துயர்ந்த முதுமை என்று ததியோ. பண்ண
பன்னர் கதிபனே பச்சையோ இளையோ பன்னர் கதிபனே பச்சையோ இளையோ சொன்னமாதவனே சுருதியில் கருதியோ சொன்னமாதவனே சுருதியின் கருதியோ என்ன மாதவம் செய்தேனோ அடியேன் குடிசையில் முகுந்தா 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 முன்னமே துயர்ந்த எண்ணல் முதுமை எந்ததியோ முன்காலத்தில் என் தாயானவள் 10 மாதம் 300 நாள் சுமந்தாளே அந்த தாய் செய்த புண்ணியமோ பர்ணர் கதிவனே பச்சையோ இளையோ பார்க்கடலில் பாம்பனை மீது படுத்து உறங்கி கொண்டிருப்பீரே அந்த பாம்பு செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இல்லை இந்த குடிசை செய்ததோ இந்த ஊர் செய்ததோ ஊர் மக்கள் செய்தார்களோ நாராயணா இந்த ஊர் மக்கள் செய்த ஒரு காரணம் ஆமா புண்ணியம் தேடுவதற்காக ஆமா மன்மத தகனத்தை செய்து செய்து இன்னைக்கு சர்வ சேவையா ஆமா. ஞானம் வந்திருக்கின்றார்களே உண்மைதான். இந்த ஊர் மக்கள் கொடுத்து வைத்தவர்களே எத்தனை நாடகம் இருந்தாலும் நாடகம் எத்தனை முறை ஆமா. நடத்தினாலும் இந்த பாக்கியம் பாக்கியம் வேற நாடகத்தில் இல்லை. ஆமா. பச்சையோ இளையோ அந்த பாம்பு அந்த ஆளிலை மீது சிறிய உருவத்தோடு சின்ன உருவத்தோடு இந்த அண்டபகிர் அண்டமெல்லாம் உண்டு உமிழ்ந்து இந்த அடி வயிற்றிலே வைத்து அந்த ஆளிலை மீது சிறிய உருவத்தோடு உறங்கி கொண்டிருப்பீரே அந்த ஆளிலை செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இல்லை இந்த குடிசை செய்ததோ இல்லை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை செய்த பலால் பலனோ நாராயணா சொர்ண மாதவனே சுருதியின் கருதியோ கருதியோ சொன்னம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை மேனியில் போட்டுக் கொண்டிருக்கிறேன் நாராயணா அந்த தங்கம் செய்த புண்ணியம் நான் செய்தேனோ என் முற்பிறவியின் பலாபலனோ சுருதியின் கருதியோ சுருதி என்று சொல்லக்கூடிய 4 வேதத்திலே நடமாடக்கூடிய நாராயணா அந்த 4 வேதம் செய்த புண்ணியம் நான் செய்தேனோ என்ன பாக்கியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ அண்ணா இறைவா அடியேன் குடிசைக்கு எழுந்தருளிருக்கின்றே அடியேன் குடிசைக்கு வந்திருக்கின்றேன் நான் என்ன புண்ணியம் செய்திருப்பேன் அதனால் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படி போட அருமை அருமை ஐயா எதிர்கொண்டு தேடவும் திருவடி நாட எதிர்கொண்டு தேடவும் திருவடி நாட எதிர்கொண்டு தேடவும் திருவடி நாட எதிர்கொண்டு தேடவும் திருவடி நாட எது புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ எதிர்கொண்டு தேடவும் திருவடி நாட எது புண்ணியம் செய்தேனோ இந்த அடியேன் குடிசைக்கு வாருங்கள் இந்த ஏழை குடிசைக்கு வாருங்கள் எம்மா நாடு பாடணும் இன்னைக்குதான் பிரம்மாதம் அழகு அழகு அடியும் நறுக்க கீழே விடாத பிரசனம் இன்னைக்குதான் ஒழுக்கூடாது அந்த உடம்பு நரம்பு ஏறிச்சு மூணு ஏற்றுறோம் இல்ல நாராயணா நான் வந்து காலையில வந்தேன் ஆமா இரண்டாவது தங்கி இருந்தேன் தங்கிருந்தீங்க இப்ப முச்சு பொழுது ஆகி போச்சு ஆமா சுவாமி எனக்கு ரொம்ப பசி ஐயோ நீங்களா பசியோடு இருக்கீங்களா அதனால் அதுக்கு நான் என்ன செய்யணும் உன் வீட்டில் நான் அமுது உண்ண வேண்டும் எனக்கு நீ அமுது படைக்க வேண்டும் இதோ தயார் செய்கிறேன் ஆகட்டும். யாருங்க 1000 மலர்களே பகவான் பசி என்று என் வீட்டை தேடி வந்துவிட்டார் 32 பதார்த்தங்களோடு சமையல் சீக்கிரம் ஆகட்டும் சாமி ஆகட்டும் பிரமாணமா பொறுப்பாங்க கல்பட்டது அப்பளம் நான் வந்துடுறேன் உடனே
கொஞ்சம் வச்சு கொஞ்சம் போட்டு கொஞ்சமா போதும் போதும் அதை அவங்க கூட்டு சொல்லிக்கணும். யாரும் போவாங்க சதுரபுஜ சேவையை பார்த்துட்டு போங்க. யாரா இருந்தாலும் ஆமா செலவு பண்ணிட்டு பகவான் சக்கர பொங்கல் எத்தனை எல்லாம் வை எங்கடா சொல்லுங்க அங்க வைக்காத இங்க வச்சு நல்லதா நல்லதா கூட்டி வாரி அப்புறம் கூட்டி ஏறா அது இங்கே கொட்டி நம்ம அதை வச்சுதான் தப்பு. பகவான் ரைட் தான் டேய் எல்ரா வைப்பா முதல்ல எப்பா எட்டு சொல்லி ஆனால் பத்து சாத்திட்டு ஒரு 38 இருக்குது. அது வரைக்கும் இந்த ஒரு அந்த வீட்டில் போய் எட்டி போடு ஊற்றி வச்சு அந்த வீட்டில் போடு ஒரு சத்த நேரம் நான் தெரியும் நான் மாத்திரம் விடு இந்த விடு டேய் டேய் எங்க அங்கே பூட்டிக்குது சேத்துல போடுற போய் அங்கெல்லாம் யாருன்னா தாண்டிடுவாங்கடா ஒரு சத்தனா ஒரு 10 நிமிஷம் தாழ்த்து போடுறேன் அது அப்படி இது அது முன்னோட்டு
ஐயனாரே, என்ன இந்த லட்சத்துக்கு சொல்லு. அப்படியே கேமரா அப்படியே நடுவே கழுப்புறம் தெரியும். அது அங்கதான் இருக்கு. அங்கேயா சுச்சு விட்டுக்கிற அங்கே இடைவெளி விட்டுக்காரு அதான் அப்படியே பரமாத்மா 1000 மன்னர்களை விட்டு 1000 மன்னர்களை விட்டு உண்மைதான் சுவாமி. இந்த பகவானுக்காக 32 பதார்த்தங்களை சமைச்சிருக்கீங்க. உண்மைதான் சுவாமி. இதுல எந்த விதமான ஒரு குறையும் இல்ல. அப்படித்தானே? உண்மை. அனைத்தும் வச்சாச்சு. அம்மா, எந்த குறையும் கிடையாது. இன்னைக்கு நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னவே ஆமா, அந்த கட்டை இப்போ வந்துடுது. நடக்க போகுது. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, பகவானுக்கு 32 பதார்த்தங்கள் வச்சு படைக்கிறாரு விதுரன். அப்ப நீங்க நினைக்கலாம், ஏடா இது 32 பதார்த்தம் இருக்கா? இயற்கையாவே இருக்கியம்மா, அத சொல்றேன் உங்களுக்கு நான். ஆனா இந்த நாடகம் இருக்க, இந்த கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து இந்த நாடகத்தை ஏற்றி ஆசான் பாரதத்துல 32 பதார்த்தம் வச்சு படைச்சான்னு 32 பதார்த்தத்துக்கும் பேர் இருக்கு. அத நாடகமா எழுதினவர் யாருன்னு கேட்டா விழுப்புரம் பக்கம் மயிலம் பக்கம் விழுப்புரம் பக்கம் மயிலத்துக்கும் விழுப்புரத்துக்கும் சற்று விழுப்புரம் மாவட்டம். ஆமா, கோரவழின்னு ஒரு ஊரு. அந்த கோரவழி அண்ணா சுவாமி ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை ஏற்றியவர். அவர் மகாபாரதத்தை படிச்சு பார்த்துட்டு பகவானுக்கு 32 பதார்த்தம் வச்சு படைச்சிருக்காரு விதுரன். அந்த நாடக பாட்டுல எழுதியிருக்காரு. 32 பதார்த்தத்தையும் பாட்டா பாடிருக்காங்க. விதுரா, பரமாத்மா, நீ அதை பாடி காமிச்சா தானே இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும். ஆகட்டும் சுவாமி. காவல்
பாடினான். ஆஹா சீரக சம்பா நெல்லு. சீரக சம்பா நெல்லு நான் எல்லாம் பார்த்ததும் இல்ல, அந்த அரிசி சாப்பிட்டதும் இல்ல. இன்னைக்கு 95 ரூபாய் ஒரு கிலோ. இன்னைக்கு சாப்பிட போறேன்யா? அந்த சிதறாமல் பதறாமல் பச்சரிசி குத்தி ஆவின்பால் கூட விட்டு தலகை என்ன செய்து தலைகண்ணம் செய்து புளியோதரை புளியோதரை தயிரோதரை திருமால்வடை திருமாலமது. சரிப்பா ஐயா இப்ப 38 பதார்த்தம் வச்சாச்சு சுவாமி. அனைத்து 32 பதார்த்தமும் சமைச்சு வச்சாச்சு. நீங்க சாப்பிடுற வேலைதான் சுவாமி. சாப்பிடுங்க. இதுரா இறைவா. எம்மா நீங்களா அருமையா கூத்து பாக்குறீங்களே. இப்ப சொன்னானே அவன் 32 அவரைக்காயில இருந்து கோவக்காய் வரைக்கும், அரைக்கீரை சிறுக்கையில இருந்து கலவாங்கீரையில இருந்து நம்ம சாப்பிடாதுக்கிறோமா? கண்டிப்பா நமக்கே தெரியாத 32 பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு நாளும் ஒரு வருஷம் கூட சாப்பிடுறோம். காரணம் தெரியுமா? உணவே மருந்து. உணவே மருந்து, ஆனா அது உணவே விஷம். விஷம். அப்போ வயசாவ அது விஷமா மாறி போகுது. வேற ஒண்ணும் கிடையாது. வயசு வளர அது அமிர்தமா வளருது. அதான். அப்போ 32 பதார்த்தம் பகவானுக்கு மட்டும்தான் வச்சாங்க. நமக்கு தெரியும் நினைக்க போறீங்க. நீங்க இயற்கையாவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓ ஆமா. சரிப்பா. இப்போ 32 பதார்த்தம் வச்சாச்சு. அனைத்தும் வச்சாச்சு சுவாமி. சீக்கிரம் பண்ணுங்க. இன்னும் தள்ளி விட சார். அவளுவ கெராகி சுத்துறாள். இப்ப இப்போ இந்த உலகத்தில் உண்டான ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்ட 32 பதார்த்தங்கள் சமைச்சுட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் நான் தான் 1000 பேர் மன்னர்களை விட்டு சமைச்சிருக்காரு. ஏமா நீங்க இப்போ அருமையா கூத்து பாக்குறீங்க. ஒரு சின்ன கேள்வி. 32 பதார்த்தம் வச்சாச்சு. வேற கிடையாது. ஆனா இந்த 32 பதார்த்தம் வைத்த இந்த இலையில் இன்னும் வச்சா சாப்பிடலாம். சொல்லுங்க. அப்படி சொல்லு. மனசு வச்சாதான் சாப்பிடலாம். இந்த மனம் முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க அமிர்தத்தையே கொடுத்தா கூட ஏத்துறது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொன்னாங்க. மனசு வச்சாதான் சாப்பிடலாம். ஏமா? ஆமா. இதுரா இதை சாப்பிடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. நான் துரோகியாகிவிட்டேனா? நான் பாவியாகிவிட்டேனா? நான் துரோகியாகிவிட்டேனா? இறைவா, துரோகி தாண்டா நீ. என்னங்க ஏமா நீங்க கொஞ்சமா நல்லா கேளுங்கம்மா. இந்த 32 பதார்த்தம் வச்சு படிச்சிருக்காரு. ஒரே பொருள் கூட சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? இவனுக்கு கும்பனோய். இவன் சாப்பிடுவது புல்லரிசி கஞ்சி. என்னயா இந்த 32 பதார்த்தம் வச்சாரு. ஏன் அம்மா ஏன் இந்த அந்த புல்லரிசி கஞ்சி அவன் எனக்கு வச்சா என்னையா பூச்சி? என்னங்க 32 பதார்த்தம் வச்சு படிச்சுக்கிறாரு. அதை விட்டுட்டு நீ புல்லரிசி கஞ்சி மேல ஆசைப்படுற? என்ன பகவான் இது? பரவாயில்ல மொட்டை பாஸ். நல்லா பேசுறேன். எப்படி தம்பி? நினைச்சா திருப்பதிக்கு வந்துடுறோம். நீ கேட்கறது நியாயம் தம்பி. ஆளு பணையும் தேனும் திணையும் அது தேவருக்கு அமுது. ஆளும் பணையும் ஆளுன்னா ஆலமரம். நீங்க பாருங்க, ஆலமரத்துல பழம் பழுத்திருந்தா அதுல பட்சிகள் சத்தம் கச்ச 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 கூட்ட போட்டு சத்தம் கேட்கும். அதுல குருவி காக்கா மைனா அதுல பட்சிகள். ஆளும் பனைனா பனைமரம். ஒரு காலத்துல நலாயணி தன்னுடைய கணவனும் மௌதக்கில்ய மகாமுனிவரை அவர் நடக்க முடியாது. அவர் குஷ்டரோகி. அந்த அம்மா கூட சுமந்து போறாங்க. இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர் போனா பிழைக்கலாம் அப்படின்னு. அப்படி போகும்போது ஒரு பணசாலை வழியா தூக்கிட்டு போறாங்க.
அப்ப பழம்பழம் பழுத்திருக்கு. பழுத்திருக்கு. அப்ப மௌதக்கரை பாத்துறாரு. பாத்துறாரு. நலாயினி நலாயினி கூட இறங்கினாரு. இறக்கி கீழே வச்சுட்டு அது பணம்பழம் பணமரம் எனக்கு பசியா இருக்கு பணம்பழம் வேணும்னு கேட்கிறாங்க. வேணும்னு கேக்குறாங்க. பொம்பளை மரம் ஏற முடியுமா? முடியாது. இல்ல அவர்தான் ஏற முடியாது. அப்பதான் அந்த அம்மா நினைத்தாங்க கணவன் ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதனால நான் பத்தினியா இருந்தா நான் பதிவிரதாவா இருந்தா அந்த பணம்பழம் ஆம்படியா உதட்டுக்கு வரணும்னு நினைச்சாங்க. சரி இறங்கி வந்தா அந்த பணம்பழம் அதுதான் அந்த காலத்துல செய்யுள் சொன்னாங்க. உதட்டிலே பணம்பழம் பழுத்ததுண்டு ஏட்டிலே எழுதாத படித்ததுண்டு ஓட்டிலே வறுத்த சென்னல் முளைத்ததுண்டு. நெல்லு வறுத்து நாத்தாங்கல விட்டா நாத்தாங்கல நெல்லு முளைச்சுக்கும். ஆமா நான் எழுதுறேன். முன்னோர்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆளும் பனையும் தேனு தினமும் யாருக்கு? முருகனுக்கு. என் மருமக முருகனுக்கு. ஆனா இந்த பகவானுக்கு புல்லரிசி கஞ்சி அவள் புல்லரிசி அவள் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். சாப்பிடுவார். விதுரா நாராயணா சொல்லுங்க சுவாமி. இறைவா இது எனக்கு தேவையில்லை. இது தேவையில்லை. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சிதான் எனக்கு வேண்டும். எடுத்துடா போடா. இறைவா சற்று முன்புதானே அந்த கஞ்சை நான் சாப்பிட்டு விட்டு மொந்தையை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டேனே. எங்க போறது நான் கஞ்சிக்கு? இதுரா இறைவா வேடாங்க சொல்லுங்க. ஹாய் தம்பி அகலமா விடு. பேரு என்ன? கோபி கிருஷ்ணன். சரி கோபி கிருஷ்ணா. சரி ஒண்ணு இருமா. இப்போ நான் மாங்காய் தின்றன்னு வச்சுக்க, உன் நாக்கில் எச்சு ஊருமா ஊறாங்க? கண்டிப்பா ஊரும். இல்ல நீ மாங்காய் தின்னா நான் பார்த்தா எச்சு ஊருமா ஊறாங்க? கண்டிப்பா உனக்கு ஊருங்க. அப்போ இந்த பதார்த்தத்தை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த புல்லரிசி கஞ்சி கொடுப்பானா? எடுத்துன்னு வருவாரா? எனக்கு படை வைப்பானா? நான் நினைக்க எப்படி எனக்கு வாயில உமிநீர் சுரந்ததோ, எச்சை ஊறியதோ, உமிநீர் சுரந்ததோ அதை போல அந்த மொந்தையில கஞ்சி ஊறி இருக்கு. போய் எடுத்துனோடா போடா. இதோ நாராயணா வைத்திருந்த மொந்தையில் கஞ்சி ஊறி இருக்கின்றது. இறைவா அம்மா இன்னைக்கு பார்த்து எனக்கு தொண்டை போயிடுச்சு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அம்மா இன்னைக்கு நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னனே இந்த கட்டம் தான். இந்த கட்டம் இப்படி பாருங்க. இப்ப இந்த 32 பதார்த்தம் தேவையில்லை. எனக்கு புல்லரிசி கஞ்சி தான் வேணும்னு கேட்டேன். இப்ப இந்த கஞ்சில இலையில கஞ்சி ஊத்துனா என்னவோ? 4 பக்கம் போகும். இப்ப 2 கை இருக்கு மிச்சம் முன்னி போகும். அப்போ ஐயா இதெல்லாம் உத்து கேளுங்க ஐயா. தன்னறியாத பகவானுக்கே தெரியும். தன்னறியாத இன்னும் 2 கரம் உற்பத்தி ஆகுதா? தானா 2 கரம் உற்பத்தி ஆகுது. அந்த கஞ்சி மேல இருக்கிற ஆசையா. அப்போ அதற்கு பேர் சதர்புஜ சேவை. 4 கரங்களோடு ஐயா இந்த சதர்புஜ சேவையை பார்ப்பதற்கு இப்போ ஞானக்கண் உடையவர்கள் இந்த விதுரனுக்கு இன்னைக்கு இந்த சதர்புஜ சேவை நான் கொடுக்க போறேன்னு தெரிந்த தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், எண்ணுருடர், எம்புருடர், சித்தி வித்தியாசகர், அஷ்டதுபாலர்கள், நவநாத சித்தர்கள், இந்த ஈயா, எறும்பா, வண்டா உருவெடுத்து இந்த விதுர குடிசையில காத்துட்டு இருக்காங்க. இத நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அத துரியோதன கட்டிக்கிறார். அவர் மகாபாரதம் படிப்பார். நான் ஊட்டுவேன். ஆனா உனக்கு படிக்க தெரியாது. அதனால அவர் படிப்பார். வான் பெற்ற நதி கமழும் தாள் வணங்க பெற்றேன், மதி பெற்ற திருவுளத்தால் உன்னை நான் மதிக்க பெற்றேன், தேன் பெற்ற துராயலங்க கலபமாறும் திருபுயமும் தைவைந்துங்க நீண்ட பெற்றேன். அப்பேற்பட்ட சதர்புஜ காட்சி அவர் மடிக்கும் போது நான் ஊட்டோன்னு சொன்னனே. அப்ப இந்த மகாபாரதத்தில் இந்த தேவரெல்லாம் ஐயா வடிவெடுத்து இந்த விதுர குடிசையில காத்துட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு இந்த நாடகத்தை வச்சுட்டு
இன்னைக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நீங்க காத்துக்கிறீங்களே, எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், கண்டிப்பா கொடுத்து வச்சவர்களே. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, கற்பனை ஏத்திட்டு தேங்காய் உடைச்சு, தேங்காய் உடைச்சிட்ட பிற்பாடு, அங்க வஸ்திரம் மாலையெல்லாம் எனக்கு போட்டுட்ட பிற்பாடு, இந்த இலையில கஞ்ச ஊத்தும் போது, இந்த இலையில கஞ்சி ஊத்தும் போது, உட்காரு, இந்த இலையில கஞ்சி ஊத்தும் போது இந்த சபையில் உள்ளவர்கள் நீங்க அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தா, எப்ப கஞ்சி ஊத்தும் போது கோவிந்தா போடணும். கஞ்சி ஊத்தும் போது கோவிந்தா போடணும். வரதப்பனூர்ல கேட்கணும், என்ன வேணும்னா உங்க ஊர்ல கோவிந்தா சத்தம் கேட்டு. காரணம் தெரியுமா? கேட்கணும். நீங்க நானும் கோவிந்தா போட்டதை விட இன்னைக்கு கோவிந்தா போட்டீங்கன்னா நீங்க செய்த பாவம் அது போகுமா என்று போய்விடுமா? இப்ப உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். கங்கை அம்மா சாமி கும்பிடுறாங்க, கங்கை அம்மா சாமி கும்பிடுறாங்க, கோவிந்தா போடுறாங்க, கோவிந்தா போடுறாங்க, மாரியாத்தாவுக்கு சாக ஊத்துறாங்க, ஆமா, கோவிந்தா போடுறாங்க, கோவிந்தா போடுறாங்க. ஐயா அது மாரியாத்தாவுக்கு சாக ஊத்துறப்பா, ஆமா, ஏன் கோவிந்தா போடுறாங்க? குலதெய்வத்துக்கு பண்ணி பிடிச்சு போறோம், அப்ப கூட கோவிந்தா தான் போடுறோம். அது காரணம் தெரியுமா? அம்மா, அந்த மாரியாத்தா தங்கச்சிக்காக பரிந்து இந்த அண்ணன் தான் உங்களை வந்து காப்பாத்துவாங்க. உடனே சீக்கிரமா வருவாங்க. கல்புரகு யாரு? அப்போ அந்த காலத்துல பெரியோர்கள் தான் இதெல்லாம் நாம வச்சுறேன், கோவிந்தா போட சொல்லி நாமளா வச்சோம், அந்த காலத்திலே வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு நீங்க கோவிந்தா கோவிந்தா இன்னைக்கு ஒரு தடவை சொன்னா நீங்க செய்த 1 கோடி பாவம் போய்விடுமா. அதனால இலையில கஞ்ச ஊத்தும் போது தான் போடணும், கோவிந்தா சொல்லிட்டேன். கல்ப தேத்த அங்கவசரம் போடு, கல்பத்தை ஓட தேங்காய் ஏற்றா. கஞ்ச ஊற்றுகள் சுவாமி. நாராயணா கோவிந்தா 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 கோவிந்தா. பரமாத்மா 32 பதார்த்தம் எமக்கு தேவையல்ல. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி தானடா எமக்கு வேண்டும் என்று கேட்டீர்கள். காரணம் தெரியுமா? சுவாமி, நீ சாப்பிடக்கூடிய கஞ்சியை நான் வாங்கி நான் புசித்து விட்டு உன் உடலில் இருக்கக்கூடிய கும்ம நோயை நான் பெற்றுக் கொண்டேன். இனி உன்னை கும்ம நோய் தொடரவே தொடராது. இறைவா உமக்கும் எமக்கும் உன் குடிசையிலே காத்திருக்கின்றார்களே தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், எண்ணூரர், எம்பூரர், சித்து வித்யாதரன், அஷ்டத்து பாலர்கள், நவநாத சித்தர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த சபையிடமாக
இந்த சதுர்புஜ சேவையை சேவையை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்களே ஆஹா. அவர்களுக்கும் இந்த நாடகத்தை பார்க்க வந்த பக்க அக்க கிராமங்களில் வந்திருக்கின்றார்களே அவர்களுக்கும் இந்த கதையை பார்த்துட்டு விடுத்த பிற்பாடு நாங்கள் ராத்திரி சதுர்புஜ சேவையை கண்டோம் என்று பார்க்காதவர்களுக்கு இந்த கதையை பார்த்தவங்க சொல்லும் போது கதையை கேட்கின்றார்களே அவர்களுக்கும் ஒட்டு மொத்தமா உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மார் நிறைந்த லட்சுமி கடாட்சத்தோடு உங்கள் அனைவர்களுக்கும் என் முழுமையான சதுர்புஜ சேவையை உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்ப காசு கொண்டாந்து கொடுக்குறப்ப கூட பகவானுக்கு காணிக்க போடுங்க. திருப்பதியா போத்துல தேர்கா திருப்பதி வந்தாரு கையில விடுறது மோதிரம் சைன் கூட போடலாம். இந்த கட்டு செல்ல எடுத்துட்டு போறேன். நம்ம வண்டி Gila you winner, gila you winner, gila you winner.